தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசீலன். பிள்ளையானுக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் 12 வரை விளக்கமறியல் நீடிப்பு. மூடப்பட்ட மலையக பாடசாலைகள் நாளை திறக்கப்படும். உதயநிதி ஸ்டாலினை இன்றைய விடுவிக்குமாறு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு. பாகிஸ்தான் மகளிர் அணியுடனான T20 தொடரை கைப்பற்றியது இலங்கை அணி. உள்நாட்டு செய்தி. கொலை குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை எதிர்வரும் 12ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் ஏ தர்ஷினி முன்னிலையில் இன்று காணொளி மூலம் விசாரணை நடைபெற்றது. அதன்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்ந்த 5 கொலைகள் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் பிற சந்தேக நபர்கள் மீது குற்றப்புலனாய்வு திணைக்களம் வழக்கு பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற காலநிலை காரணமாக மூடப்பட்டிருந்த கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்ட பாடசாலைகள் மீண்டும் நாளை திறக்கப்படும் என மத்திய மாகாண கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த 2 மாவட்டங்களிலும் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வந்தது. தற்போது காலநிலை படிப்படியாக சீரடைந்துள்ளதை தொடர்ந்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலையின் போது மாணவர்கள் மற்றும் பாடசாலை ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாளை முதல் வழமையான கல்வி நடவடிக்கைகளை மீள ஆரம்பிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க சாட்டி மற்றும் பண்ணை கடற்கரைக்கு விஜயம் செய்து அவற்றின் அபிவிருத்தி தொடர்பாக இன்று ஆராய்ந்தனர். அதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்ட சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக ஹோட்டல் நிர்வாகத்தினருடனான கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இன்று நண்பகலில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன், எஸ் ஸ்ரீபவானந்தராஜா ஆகியோரும் வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை பணியகத்தின் தலைவர் ஜே விவேகானந்தன், சுற்றுலாத்துறை அதிகாரிகள், ஹோட்டல் உரிமையாளர்கள், நிர்வாகத்தினர் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வெளிநாட்டு செய்திகள். இந்திய தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை இன்றே விடுவிக்குமாறு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் விஜய் மற்றும் பெண்கள் குறித்து அவதூறாக பேசியதாக 9 பிரிவுகளின் கீழ் தஞ்சாவூர் போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனை அடுத்து சென்னை நீலாங்கரை இல்லத்தில் வைத்து உதயநிதி ஸ்டாலின் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதனிடையே சென்னை உயர் நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலினின் கைது செய்வதை தடை விதிக்க கோரி அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்னிலையில் இன்று பிற்பகலில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. உதயநிதி ஸ்டாலின் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி முதல்வர் குறித்தோ எந்த திரைத்துறையினர் குறித்தோ அவதூறு கருத்துக்களை தெரிவிக்கவில்லை எனவும், பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் பேசப்படவில்லை எனவும், நாளை சட்டப்பேரவை கூடும் நிலையில் திட்டமிட்டு எதிர்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என அவர் மன்றில் தெரிவித்தார். தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் விஜய் நாராயண் உதயநிதி ஸ்டாலினை தடுப்பில் வைக்கும் எண்ணமில்லை எனவும், விசாரணை நிறைவடைந்ததும் விடுவிக்கப்படுவார் எனவும் குறிப்பிட்டார்.
இதை அடுத்து அரசு தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் இன்று இரவுக்குள் விசாரணையை நிறைவு செய்து உதயநிதி ஸ்டாலினை விடுவிக்க உத்தரவிட்டார். மேலும் போலீசாரின் விசாரணைக்கு உதயநிதி ஸ்டாலின் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். விளையாட்டுச் செய்திகள். பாகிஸ்தான் மகளிர் அணியுடனான T20 தொடரை இலங்கை மகளிர் அணி கைப்பற்றியுள்ளது. 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இலங்கை மகளிர் அணி 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியுள்ளது. 3வதும் இறுதியுமான இந்த போட்டி இன்று தம்புள்ளையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி 20 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து 113 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 18.2 ஓவரில் 6 விக்கெட்டுகளை இழந்து 115 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது. T20 தொடரின் முதலாவது போட்டியில் இலங்கை அணி 19 ஓவரில் 4 விக்கெட்டுகளை இழந்து 177 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது. இரண்டாவது போட்டியில் இலங்கை அணி 17.4 ஓவரில் 4 விக்கெட்டுகளை இழந்து 178 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை இலங்கை மகளிர் அணி 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. வணக்கம். தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசீலன்.